மோட்டிவேஷன் வர்சஸ் டிசிப்ளின். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம வீடியோல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தி பேச போறோம். வெற்றி பெறுவதற்கு மோட்டிவேஷன் தேவையா அல்லது டிசிப்ளின் தேவையா? மோட்டிவேஷன் என்றால் என்ன? மோட்டிவேஷன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வரும் அந்த உற்சாகம். எடுத்துக்காட்டுக்கு, நீங்க ஜிம்முக்கு போறதுக்கு புதிய ரிசல்யூஷன் எடுக்கிறீங்க. இனி நான் ஃபிட் ஆகணும், நல்லா ஸ்லிம் ஆகணும் அப்போ வரும் அந்த ஃபயர் தான் மோட்டிவேஷன். அந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் பாசிபிள் மாதிரி தோன்றும். ஆனா அந்த மோட்டிவேஷன் எப்போ வரும், எப்போ போகும்? அன்பிரெடிக்டபிள். சில நேரம் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்ததும் வரும். சில நேரம் நண்பர் ஒருவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாலே வரும். ஆனா அதே மாதிரி ஒரு நாள் சோர்வா இருந்தா, மனசு டவுன் ஆச்சுன்னா அந்த மோட்டிவேஷன் போய் விடும். அதனால மோட்டிவேஷன் டெம்பரரி. அது ஒரு ஸ்பார்க மாதிரி. டிசிப்ளின் என்றால் என்ன? டிசிப்ளின்னா என்ன? அது ஒரு வழக்கம். எதுக்கு மனசு இருக்கா இல்லையா அதை பத்தி கவலைப்படாம ஒரு வேலை ரெகுலரா பண்ணிக்கிட்டே போவதுதான் டிசிப்ளின். எடுத்துக்காட்டு, காலையில 6 மணிக்கே எழுந்து ஓடணும்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. முதல் நாள் மோட்டிவேஷன் இருக்கும். எஸ், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்னு நிறைய உற்சாகம் வரும். ஆனா 3வது நாள், இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிடலாமே அன்னு நினைச்சா அங்கேதான் டிசிப்ளின் தேவைப்படும். டிசிப்ளின்னா அந்த சோம்பலை அடக்கி அலாம் அடிச்ச உடனே எழுந்து போவது. மனசுக்கு பிடிக்கலன்னாலும் செய்யறது. அதுவே ரீல் பவர். மோட்டிவேஷன் வர்சஸ் டிசிப்ளின். யாரு ஸ்ட்ராங்? நீங்க பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் உங்களுக்கு ஆரம்பிக்க உதவும். ஆனா டிசிப்ளின் தான் நீங்க ஆரம்பிச்சதை முடிக்க உதவும். மோட்டிவேஷன் இல்லாம டிசிப்ளின் இருந்தா கூட நீங்க வெற்றி பெற முடியும். ஆனா டிசிப்ளின் இல்லாமல் மோட்டிவேஷன் இருந்தா அது சில நாட்கள் மட்டும் நீடிக்கும். சிறிய கதை, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். ஒரு மாணவன் IAS எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சான். முதல் நாள் நான் கலெக்டர் ஆகணும் பெரிய ஃபயர். 10 மணி நேரம் படிச்சான். ஆனா அடுத்த நாள் மனசு சோர்ந்து போயிடுச்சு. மோட்டிவேஷன் போயிடுச்சு. அவன் ஒவ்வொரு நாளும் மனசு இருக்கும்போது மட்டும் படிச்சா எக்ஸாம் கிளியர் ஆகாது. ஆனா தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து மனசுக்கு பிடிக்கலன்னாலும் குறைந்தது 6 மணி நேரம் படிச்சா அதுதான் அவனை வெற்றிக்கு கொண்டு போய் சேரும். இதுதான் டிசிப்ளினின் வித்தியாசம். மோட்டிவேஷனுக்கு இடம் இருக்காதா? இருக்கு. மோட்டிவேஷன் இல்லேன்னா ஆரம்பிக்கவே முடியாது. அது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும் கீ மாதிரி. ஆனா கீயால மட்டும் காரோடாது. எண்ணெய், அக்சலரேட்டர், ஸ்டீரிங் எல்லாம் சேர்ந்துதான் கார் ஓடும். அதே மாதிரி மோட்டிவேஷன் ஆரம்பிக்க உதவும், டிசிப்ளின் தான் பயணம் முடிக்க உதவும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட்டரை எடுத்துக்கொள்ளுங்க. வேர்ல்ட் கப் வெல்லணும்னு இருக்கும் ஆசை. அதுதான் மோட்டிவேஷன். ஆனா தினமும் 6 மணி நேர பிராக்டிஸ், டயட் ஃபாலோ பண்றது, ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது, அதுதான் டிசிப்ளின். மோட்டிவேஷன் இருந்தா ட்ரீம் வரும். டிசிப்ளின் இருந்தா ட்ரீம் ரியாலிட்டி ஆகும். நம்ம வாழ்க்கைக்கு பாடம். நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி. படிப்பு, வேலை, ஹெல்த், ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்க மோட்டிவேஷன் தேவை. ஆனா அதை தொடர்ந்து டிசிப்ளின் தான் எல்லாவற்றையும் மாற்றும். அதனால மோட்டிவேஷனை மட்டுமே நம்பாதீங்க. அது ஒரு கெஸ்ட் மாதிரி. வரலாம், போகலாம். ஆனா டிசிப்ளினை டெவலப் பண்ணுங்க. அது பெர்மனன்ட் ஃப்ரெண்ட் மாதிரி எப்போதும் உங்க கூட இருக்கும். எப்படி டிசிப்ளின் உருவாக்கலாம்? சின்ன இலக்குகள் வைங்க. ஒரே நாள்ல பெரிய சேஞ்ச் வேண்டாம். கன்சிஸ்டன்சி. தினமும் 1% இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். மைண்ட் செட் ஷிஃப்ட். நான் செய்யணும் என்று சொல்லிக் கொள்ளுங்க. எனக்கு மோட்டிவேஷன் வந்தா செய்வேன் என்று சொல்லாதீங்க. ரோட்டீன் உருவாக்குங்க. அது வந்தாச்சுன்னா மனசு இல்லாத நாளிலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கலி வேலை செய்வீங்க. முடிவு, மோட்டிவேஷன் வர்சஸ் டிசிப்ளின். இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் சிம்பிளா சொல்லணும்னா, மோட்டிவேஷன் தான் உங்களை ஆரம்பிக்க வைக்கும். டிசிப்ளின் தான் உங்களை வெற்றி பெற வைக்கும். அதனால நண்பர்களே, மோட்டிவேஷன் வந்தா அதை எடுத்துக்கோங்க. ஆனா மோட்டிவேஷன் இல்லாத நாளிலும் உங்கள் பாதையை நிறுத்தாதீங்க. டிசிப்ளின் ஆனாதான் உங்க வாழ்க்கைய மாற்றும் வெப்பன். தேங்க்யூ.